வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி ஆண் பெண் சொல்லிட்டு 2 விதமான ராயல் ரம்பம் நடந்ததுங்க. அதில் ஆண்களுக்கான ராயல் ரம்பவை ரோமன் ரெயின்ஸும் பெண்களுக்கான ராயல் ரம்பவை லிவ் மார்கனும் வின் பண்ணியிருப்பாங்க. சரி, நம்ம ப்ரிடிக்ஷனில் ஒரு சில பேர் வெற்றி பெறுவாங்கன்னு சொன்னோம். அதில் இவங்க 2 பேர் இருந்தது, சொன்ன மாதிரி வெற்றி பெற்றுட்டாங்க. இப்போ இவங்க எதுக்கு வெற்றி பெறணும், காரணம் இருக்கணும்ல அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சரி, அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல லிவ் மார்கனை பற்றி பார்க்கலாம். இப்போ கரண்ட்டில் இருக்கிற உமன் டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணுற ஒரு கேரக்டர்னால் அது கண்டிப்பாக லிவ் மார்கன். காரணம் என்னதுன்னா அவங்களுடைய கிளாமர் தாங்க. நான் ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் சொல்கிறது அவங்க ரெஸ்லிங் ஸ்கில்லை காட்டிலும் கிளாமர் தான். கொஞ்சம் அதிகமாகவே கிளாமரை காட்டுறதுனால ஆண் ரசிகர்களுக்கு பல பேருக்கு பிடிச்சிருக்குது. இதை உண்மை தான். நிறைய பேர் இல்லை டேலண்ட் தான் முக்கியம் அப்படின்னா, உண்மையை சொல்லணுன்னா பெண் ரெஸ்லர்ஸில் டேலண்ட்டை வச்சு முன்னுக்கு வந்தவங்க ரொம்ப கம்மி, கிளாமரை காட்டி முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர். இப்போ லிவ் மார்கன் பாப்புலர் ஆனதே டாமினிக் மிஸ்டருடைய உமா கதையில் இருந்து தானே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராயல் ரம்பல் வின்னர் இஸ் த ஃபார்மர் உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன். இப்போ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைட்டிலுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்குது. கண்டிப்பாக ராஸ் சைடு இருக்கிற ஒரு டைட்டிலுக்காக தான் மோதுவாங்க. இப்போ ஸ்டெஃபனி மார்கன் தான் உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிறாங்க, ஹெவி வெயிட் சாம்பியனாக. அதை நோக்கி பார்த்தீங்கன்னா பயணிக்கிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு ரசல்மேனியாவுக்கு முன்னாடியே ஸ்டெஃபனி மார்கன் கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் கை மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த சாம்பியன்ஷிப் ராட்ரிகஸ் கையில் போக வாய்ப்பு இருக்குது. ராட்ரிகஸ் உமன்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கும்போது லிவ் மார்கன் ராயல் ரம்பல் வெற்றியாளர். அண்ட் இடப்பட்ட நேரத்தில் இவங்க 2 பேருக்கும் நெருக்கமான ஆளாக இருக்கிறது ரக்ஸனே. ஸோ இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு ஸ்டோரியை கிளப்புவாங்களோ அப்படின்னு டவுட்டாக இருக்குது. இதை தான் நான் ராயல் ரம்பல் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்காக கூட இவங்களை ராயல் ரம்பல் வெற்றி பெற வச்சுருக்கலாம். சரி, அப்படியே மென்ஸ் டிவிஷனில் வந்தோன்னா ரோமன் ரெயின்ஸ். லிவ் மார்கன் வெற்றி பெற்றது வேணும்னா ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணது கட்டாயம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இப்போ WWE ரேட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் நினைத்தால் மட்டுமே ஹைப்புக்கு கொண்டு போக முடியும். இப்போது லாஸ்ட் இயரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், மெயின் ஈவென்ட் ஜே ஊசோ ராயல் ரம்பல் வெற்றி பெற்றார். எலிமினேஷன் சேம்பரில் தான் அந்த ரசல்மேனியாக்கான ஹைப்னஸே உருவாக்குச்சு. கொஞ்சமாக டெவலப் பண்ணதுக்கு முடிஞ்சுது அவங்களால. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டெவலப் பண்ண முடியலை. பிகாஸ் ஜே ஊசோ ராயல் ரம்பல் வெற்றி பெற்றது, குந்தருக்கும் அவருக்கான ஸ்டோரி பிளா பிளா பிளா, அது நல்லா இல்லை. பட் இந்த வருடம் ராயல் ரம்பல் வெற்றி பெற்றவர் பெரிய ஆளாக இருக்கணும். எப்பா என்னத்தை எந்த சாம்பியன்ஷிப்பை தேர்ந்தெடுக்க போகிறாரு, ஒரு பெரிய சம்பவம் இருக்குதுப்பா அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில் தூண்டத்தக்க ஒரு மேட்சாக இருக்கணும். அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் மட்டுமே இந்த வருடம் ராயல் ரம்பல் வெற்றி பெறத்துக்கு தகுதியான ஆள். ஏன்னாப்பா தகுதியான ஆள் இப்படி சொல்கிறேன், ஏன் பிராக் இருக்கிறாரு, எக்கச்சக்க பேர் இருக்கிறாங்க, அவங்க பேரில் நீ சொல்ல மாட்டான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பல் வெற்றி பெற்றால் இப்போது உங்களுடைய கோணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அவர் எந்த டைட்டில் பக்கம் மோதுவார் அப்படிங்கிறத காட்டிலும் ரோமன் ரெயின்ஸ் அடுத்தடுத்து பண்ண போகிற விஷயங்கள். இப்போ ரசல்மேனியாவில் ஒரு டைட்டிலுக்காக மோதும் போது கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 அடிக்கடி அவர் ரெஸ்லிங் ஷோக்கு வர மாதிரி இருக்கும். அப்படி பண்ணால் WWEக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். அவங்க ஃபேன்ஸும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த ராயல் ரம்பலை பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படி இவர் சூப்பராக இருந்தார்ப்பா, லாஸ்ட் வரைக்கும் இருந்து இவர் வெற்றி பெற்றா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளுனா அது ஓபா ஃபெமி தான். பிகாஸ் ஓபா ஃபெமியோடைய டெபியூட்டையே WWE பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் காட்டிட்டாங்க. இன்றைக்கி ராயல் ரம்பல் பார்த்தவங்க ஓபா ஃபெமியோடைய பர்ஃபார்மன்ஸை சொல்லுங்கள், சூப்பராக இருந்தது. ஆனால் ட்ரிபிள் ஹைச்சு வாழையெல்லாம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஊறுகாய் வைப்பார், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பழம் வைப்பார், கடைசியாக பார்த்தீங்கன்னா லைட்டாக பியர் ஆகி விட்டுட்டு போயிடுவார். என்னடா, ஏன்னா பியர் ஆகி விட்டால் சாப்பிட முடியுமா? அதே மாதிரி தான் ஓபா ஃபெமியாக இருக்கட்டும், பிராக் லெஸ்னராக இருக்கட்டும், ராண்டி ஆர்டனாக இருக்கட்டும், LA நைட்டாக இருக்கட்டும், இவங்களுடைய என்ட்ரியும் சரி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி ரிங் கியரும் நல்லா இருந்தது. பட் ஆனால் ஓபா ஃபெமி எலிமினேட் ஆகும்போது ஜே ஊசோ ஈட்டு போட்டுட்ருக்காரு. அது பிராக் லெஸ்னரில் பிராக் லெஸ்னர் எலிமினேட் ஆகிட்டார், நம்ம அங்கே ஈட்டு போடுறத காட்டுறாங்க. இவர் எலிமினேட் ஆகிறதே ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி காட்டலை. அண்ட் பிராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி சண்டைப்படும் போது ரே ஃபினிக்ஸின் சின்ன ரெசல்யூஷன் வர வைக்காங்க. போன வருஷம் எப்படி இருந்தது அந்த மாதிரி இருந்ததா? அதாவது போன வருஷம் எப்படின்னா செத் ரோலன்ஸ் வராருங்க, ரிங்கில்
ஜான்சினாவும் ரோமன் ரெயின்ஸும் இருக்கார், அடுத்து சிஎம் பங்குவார். இவங்க 4 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சண்டை போடுற விஷயம், அந்த ஆங்குலேஷன் இருக்குது, எப்பா அப்படி இருந்தது. ஆனால் இந்த வருஷம் ஓபா ஃபெமி, அதாவது கருப்பு பீஸ்ட்னு நம்ம சொல்லிடுவோங்க, அந்த பேர் இருக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே செல்ல பேர் வைப்போம், அந்த வகையில் ஓபா ஃபெமிக்கு கருப்பு பீஸ்ட்னு வைப்போம், பிளாக் பீஸ்ட். நம்ம பிளாக் பீஸ்ட்டும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ரெஸ்லர் வருவார், இப்போ ராண்டி ஆர்டன் வருவார், ரோமன் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா ரே ஃபெனிக்ஸ் வராங்க. இந்த மாதிரி விஷயங்களில் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பிஏ தடவுற விஷயங்கள்லாம் பண்ண தான் செஞ்சார். ப்ராக் லெஸ்னர் எலிமினேட் ஆனதாக இருக்கட்டும், மற்றபடி ஓபா ஃபெமி எலிமினேட் ஆகிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒழுங்காக காட்டலை. அது உண்மையான விஷயந்தான். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸோட எலிமினேஷனுக்கு WWE வந்து அவ்வளவு மெனக்கட்டாங்க. அதாவது கோடி ரோட்ஸ் எலிமினேட்டே ஆக மாட்டார், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஆள். ஆனால் ட்ரூ மெக்கின்டர் வந்து சீட்டிங் பண்ணி தான் கோடி ரோட்ஸ் வந்து எலிமினேட் ஆனார், அப்படி முட்டு கொடுத்து காட்டினாங்க. ஆக்சுவலி அது நல்லா இருந்தது, நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பிகாஸ் கோடி ரோட்ஸோடைய ரிங் கியர் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அதாவது கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பில் சண்டை போடுற விதம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவர் எலிமினேட்டே ஆக மாட்டாருங்க, அப்படி சூப்பராக சண்டை போடுவார். அப்படிப்பட்டவர் எலிமினேட் பண்ணதுக்காக ராயல் ரம்பிள் மேட்ச்சில் இல்லாத ட்ரூ மெக்கின்டையர் வந்து கிளைமோர் போட்டு எலிமினேட் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் ஜேக்கப் ஃபார்ட்டூர் எலிமினேஷனும் ஓகே, ரோமன் எலிமினேட் பண்ணார் அப்படின்னு விட்டுடலாம். மற்றபடி சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றுட்டார். ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எந்த சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறி. இதை அடுத்தடுத்த வாரங்களில் காட்டும் பட்சத்தில் ரெசல்மேனியாக்கான ஹைப் அதிகரிக்கும். இப்போது நான் ஆல்ரெடி சொன்னதான், ராயல் ரம்பிள் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமே ரெசல்மேனியா ஹைப்பு தான். போன வருஷம் நம்ம ரெசல்மேனியாவில் பெரிய பிளான் வந்து கோடி ரோட்ஸுக்கும் ஜான்சனாக வச்சுருக்கிறோம், அதில் ஜான்சனாக ஹீல் கேரக்டர் பண்ணுறாரு, அவங்க இதை பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை எலிமினேஷன் சேம்பரில் பண்ணிட்டாங்க. ராயல் ரம்பிள் டைம்லேயே அதை பண்ணியிருந்தாங்கன்னா டிக்கெட் சேலாக இருக்கும்ல. ஜே ஊசோ வின் பண்ணுறோன்னா டிக்கெட் சேலி மந்தமாயிட்டு இல்லை, கம்மியாயிடுச்சு இல்லை, கம்மியாயிட்டாலே வாங்குறவன் அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சது. ஆனால் இந்த வருஷம் அப்படி பண்ணக்கூடாது, ராயல் ரம்பிளே ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவரை வின் பண்ண வச்சுருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸோடைய வெற்றி WWE ஒரு அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் லிவ் மார்கன் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லிவ் மார்கனோட ஸ்டோரியை ரெசல்மேனியாவில் எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறத சிறிது நாட்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ ரோமன் ரெயின்ஸை தவிர்த்து இன்னொருத்தர் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று தான் நல்லாயிருக்கும்ப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரிபிள் ஹெச் மாதிரி யோசிச்சு சொல்லட்டா, இந்த வருடம் ராயல் ரம்பிளை ரோமன் ரெயின்ஸுக்கு பதிலாக ஜே ஊசோ செகண்ட் டைமாக வின் பண்ணியிருந்தா அது ஒரு மெயின் ஈவெண்ட் அளவுக்கு கூஸ்மமாக இருந்திருக்கும். நான் ட்ரிபிள் ஹெச் மாதிரி யோசிச்சு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ஜஸ்ட் ட்ரிபிள் ஹெச் மாதிரி யோசிச்சு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏண்டா நாங்கள் என்ன மொட்டை மண்டையாடா அப்படின்னு கேட்பீங்க, சும்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி நான் வந்து உமன்ஸுக்கான ராயல் ரம்பிளை ரிட்டர்ன்ஸ் பெரிய லெவலில் எதிர்பார்த்தேன். நம்ம நிக்கி பெல்லா ப்ரீ பெல்லா மட்டும்தான் வந்தாங்க, மற்றபடி யாரும் வரல, அதுதான் ஒரு ஏமாற்றம். இந்த மாதிரி உங்களுடைய ராயல் ரம்பிள் பற்றின அனுபவத்தை பற்றி கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நேற்றுக்கு நைட்டு லைவாக நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்க, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தேன், என்ஜாய் பண்ணேன். என்ன உமன்ஸ் மேட்ச்சு தான் கொஞ்சம் தூக்கம் சொக்குச்சு, நைட் நேரம் நடந்துச்சுல்ல. சரி, உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணிக்கோங்கண்ணா.